யாருக்கு யாருக்கு நன்மையும் மகிமையா எழுப்பட்டும். விசுவாசமா கையை தட்டி சொல்லு, கையை சொல்லு. இந்த ஆண்டிலே கர்த்தருடைய பெருக செய்யும் தேவ திட்டம் வாழ்க்கையிலே நிறைவேற்றும். கர்த்தருடைய பெரிய மகத்துவமான வல்லமை ஊழியத்திலே பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசப்பட்டவர்களாய் ஜெபத்திலே ஆராதனையிலே தேவ சமூகத்திலே எதை கேட்டியோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்ன வரணும்? எதுல வரணும்? விசுவாசப்பட்டவர்களாய். எது வரணும்? நடக்குமா 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 நடக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் ஆவிக்குள்ள கர்த்தர் போவாரு. எங்க போவாரு? உன் ஆவிக்குள்ள போவாரு. ஹல்லேலூயா. உன் சரீரம் மூத கர்த்தருடைய வல்லமை நிரம்பும். ஆமென் சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நொடி போதும் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யுது. ஆமென் சொல்லு பாப்போம். இப்ப வரைக்கும் உன்னை காத்தா, இது வரைக்கும் உன்னை தப்பி வைத்தா, இனி உன்னை காப்பா, இனிமேல் உன்னை தப்பி வைப்பா. கொல்லாதவர்கள் உனக்கு எதிராக வர முடியாது. ஆமென். எதுவுமே சொல்றேன், இது வரைக்கும் உன்னை காத்தா, இது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தினா, அவதான் என்னை பாதுகாத்தா. ஹல்லேலூயா. அவதான் என்னை தப்பி வைத்தா. ஆமென் சொல்லு பாப்போம். அப்ப இனிமேல் வாழ்க்கையில என்ன பெருக போகுது? இனிமேல் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? சொல்லு, என்ன பெருக போகுது? என்ன பெருக போகுது? எப்படி சொல்லாத? எப்படி சொல்லலாம்? விசுவாசத்தினால. எப்படி? விசுவாச அறிக்கை பண்ணோம். எப்படி பண்ணா? விசுவாச அறிக்கை பண்ணோம். அந்த வார்த்தையை சொல்லு கர்த்தருடைய சமூகத்திலே. இந்த நேரத்துல, இந்த காலகட்டத்திலே ஆவியானவர் நம்மை அசுவாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சொல்லு, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தலைமுறையில், என் குடும்பத்திலே நன்மையும் பக்கத்துல பார்த்து உங்களை குறித்து நம்முடைய தேவன் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இருந்தவனை தூக்கி வந்து ராஜாவாக வைக்க முடியும்னா நம்ம கர்த்தர் உயர்த்துவது லேசான காரியம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயே கிடந்தான், வனாந்தரத்துல ஓடினான், ஆடுகள் பின்னாடி ஓடினான், பாதுகாப்பு இல்லாமல் இருந்தான், விசாரிப்பு இல்லாமல் இருந்தான், பயத்துல குளிர்ல நடுக்கத்துல வெயில்ல கடந்தான். அவனை கர்த்தர் நோக்கி பார்த்து, இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அவனை கொண்டு வந்து மகிமையுள்ள தம்முடைய ஜனத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி எல்லா கனத்தையும் ஐஸ்வர்யம் அவனுக்கு தர முடியும் என்றால், உலகம் அற்பமாக பார்க்கப்பட்ட உன்னை, உலகம் குப்பையாக தூக்கி போட்ட உன்னை, உலகம் கேவலமாக பேசின உன்னை, உலகம் புறக்கணிக்கப்பட்ட உன்னை கர்த்தர் தேடி வந்து உன்னை உயர்த்தி அவனுக்கு முன்பாக உன்னை வைப்பது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, சந்தோஷமா சொல்லு, சந்தோஷமா சொல்லு. நீ சந்தோஷமா சொல்ல போதில்லை, நீ வேற, நீ அப்படி கொஞ்சம் சந்தோஷமா சொல்லு. நீ எப்படி நீ சந்தோஷமா சொல்லு, சந்தோஷமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லு, சொல்லு. Be happy. சொல்லு, be happy. Don't worry. சந்தோஷமா. ஹல்லேலூயா. எப்படி இரு? எப்படி இரு? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றேன்? கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக அவருடைய எல்லா மகிமைக்கும் உரியவர்கள் நாம தான். ஆமென். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்கள் நாம தான். ஆமென். தகப்பன் கையில் இருக்கிறதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அப்பா கையில் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? எதுவுமே சொல்ற, யாருக்கு வேணும்? யாருக்கு தருவாரு? அப்பா கையில் இருக்கிறது யாருக்கு சொந்தம்? நான் அப்பாவா? நீ அப்பாவே இரு, நான் யாரா மாட்டேன். சில பேர் என்ன சொல்றாங்க, நீ அப்பாவே இரு, நான் யாரும் மாற மாட்டேன். பிள்ளைய மாறணும்னா என்ன நடக்கணும்? பிள்ளைய மாறணும்னா நடக்கணும். நீ யார மாறணும்? நீ யார மாறணும்? பிள்ளைய மாறணும். யார மாறினா?
நல்லா புரிஞ்சுக்கப்பா, நல்லா புரிஞ்சுக்க. இப்ப சூர்யா வராரு, சூர்யா வராரு, சூர்யா கேட்ட உடனே நான் கொடுக்க மாட்டேன். இல்ல சூர்யா மகள் வருது, அவர் கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? எவ்வளவு கொடுப்பாரு? அவங்க குழந்தைக்கு அவங்க குழந்தைங்க 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் செஞ்சு கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாரா? பக்கத்து வீட்டு குழந்தைக்கு பிறந்த நாள் நடக்குது, 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுப்பாரா? என்ன எடுப்பாரு? 200 ரூபாய்க்கு எடுப்பாரு. என்ன எடுப்பாரு? 200 ரூபாய்க்கு எடுப்பாரு. உண்மையா இல்லையா? நான் அப்படித்தான் எடுப்பேன். மார்க்கெட், நம்ம மார்க்கெட்ல போனாக்கா நீ டவுட்டுக்கோ, நீ மணர் பண்ணிக்க போனாக்கா 1000 ரூபாய் ட்ரெஸ் நம்ம வேசப்படி மார்க்கெட்ல 300 ரூபாய்க்கு எடுத்துடலாம். நீதான் அங்கீங்க ஓடுற, இக்கரைக்கு அக்கறைக்கு இக்கரை பச்சை. உனக்கு புரியல. அதனால ஏன் கொடுக்கிறாரு? அவரு பொண்ணுக்கு 1000 ரூபாய் ட்ரெஸ் எடுக்கிறாரு. பக்கத்து வீட்டு சொந்தக்காரங்க பிள்ளைக்கு கொடுக்கணும்னா என்ன எடுக்கிறாரு? 200 ரூபாய்க்கு எடுக்கிறாரு. ஏன்? ஏன்? ரத்தம் தான். என்னது? அவர் மகன் யாருக்கு? யாரு ரத்தம்? யார் ரத்தம்? அவர் ரத்தம். நீ புரிஞ்சுக்கணும். அவர் ரத்தம், அவர் ரத்தத்துல வந்தது. அதனால 1000 இல்ல 10,000 கொடுத்தா குழந்தைங்க என்ன பண்ணுவாரு? செலவு பண்ணுவாரு. இன்னொருத்தருக்கு போறத குழந்தைக்கு போய் அவர் என்ன பண்ண முடியாது? செலவு பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இன்னொருத்தருக்கு பிறந்த குழந்தைக்கு போய் 5000 10,000 செலவு பண்ண முடியாது. ஏன்? உனக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லிட்டேன். இப்போ நான் திரும்ப வர உனக்கு. இப்ப என் புள்ள கேட்டா செலவுக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன்? 100 ரூபாய் கொடுப்பேன், 1000 ரூபாய் கொடுப்பேன். 1000 ரூபாய், இப்ப 100 ரூபாய் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். 100 ரூபாய் கொடுப்பேன். இப்ப நீ ரோட்ல போற, கவுனி விஷயத்தை கேட்டு, விஷயத்தை கேளு. நம்ம புள்ள கூட எப்படி கேட்க? எப்ப அப்படிதான் கூப்பிடுறான். சில பேர் சில பேர் நீ எல்லாம் பார்த்துருப்ப. நீ அம்மா எப்படி கூடுவாங்க? அவர்கிட்ட 100 ரூபாய் வாங்கி விற்க மாட்டாரு. யார்கிட்ட சொல்லுவாரு? அவர்கிட்ட. அவர்கிட்ட 100 ரூபாய் நான் கொடுத்தா நான் கேட்ட தர மாட்டாரு. அவருக்கு என்ன பண்ணாரு? இப்ப இங்க நமக்கு கணம் கிடையாது. எங்க கணம் கிடையாது? வீட்டுல கணம் கிடையாது. ஆனா வெளியில போற இங்க கணம் இல்ல, உனக்கு சரியான மரியாதை இல்ல. ஆனாலும் கேட்ட பணத்தை என்ன பண்ற? நீ கொடுத்துடுற. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்ல ஞானமா புரியும். நான் சொல்றதை விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. நீ வீட்டுல கணம் இல்ல, அப்பா செலவுக்கு 100 ரூபாய் கொடுப்பா அப்படின்னு பிள்ளை கேக்குற. அம்மா வெளியில போற செலவுக்கு 100 ரூபாய் கொடுங்க அம்மா. ஏன்னா பசங்க கேக்குதா? இல்ல 100 ரூபாய் கிடையாது, அவர்கிட்ட காசு வாங்கி கொடு, இதான் கேட்பாங்க. ஆனா வெளியில நீ போற, வெளியில போகும்போது ஐயா என்ன கேக்குறான்? இல்ல கவனி, எப்படி கேக்குறாமா? ஐயா, அம்மா, டாடி கேக்குறானா இல்லையா? என்ன கேக்குறான்? ஐயான்றான். என்ன சொல்றான்? நல்ல கவனிக்க. என்ன சொல்றான்? ஐயான்றான். இங்க வீட்டுல வீட்டுல அவர்கிட்ட, யார்கிட்ட? அவர்கிட்ட. ஆனா வெளியில இருக்கிறவன கேக்குறான், அம்மா, தாயே, அப்பா, ஐயா. எவ்வளவு கொடுக்குறவன? சில்லற இல்ல சொல்லிட்டு போறமா இல்லையா? சில்லற சொல்லிட்டு போறமா இல்லையா? மிஞ்சி போனா எவ்வளவு கொடுப்ப? 2 ரூபாய் இல்ல 1 ரூபாய் இல்ல 5 ரூபாய் 10 ரூபாய். அதுக்கு மேல கொடுக்குமா? கொடுக்க மாட்டான். இவன் அம்மானு கூப்பிடுறான், அப்பான்னு கூப்பிடுறான். ஒழுங்கு இல்லாம இவனுக்கு அதிகமா கொடுக்கிற, இவனை காட்டிலும் மரியாதையோடு கனத்தோடு ஐயா, அம்மா அப்படின்னு கூப்பிடுறவனுக்கு கம்மியா கொடுக்கிறியா? பிள்ளை என்கின்ற அதிகாரம் ரத்தத்துல வந்துச்சு. அது எதுல வரல? நல்லா புரிஞ்சுக்கணும். அது எதுல வரல? ரத்தத்துல வரல. அல்லேலூயா. அநேக தேவனை ஆராதிக்கலாம், அநேகர் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடலாம், அநேகர் என் நாமத்தை சொல்லி கூப்பிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் தங்கள் பொல்லாதவர்கள் விட்டு திரும்பினான். பரலோகத்தில்
இருக்கிறாரு. பிள்ளை ரத்தத்துல வரணும். எதுல வரணும்? நீ எதுல வரணும்? நீ பாக்கியவானா பாக்கியவதியா நீ மாறனா எதுல வரணும்? ரத்தத்துல வரணும். ரத்தம் எங்க இருக்குது? ரத்தம் எங்க இருக்குது? தகடேட் பேச டைம் ஆச்சு. ரத்தம் எங்க இருக்குது? திரும்ப திரும்ப உனக்கு கத்து கொடுக்க. 1வது பாடத்தையே இப்ப 10வது வந்து கத்து கொடுக்க முடியாது. 10வதுல படிச்சதுல போய் காலேஜ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. 1வதுல படிச்ச படிப்பு வேற, 10வதுல படிக்கிற படிப்பு வேற, +2ல படிக்கிற படிப்பு வேற, காலேஜ்ல படிக்கிற படிப்பு வேற. உனக்கு சும்மா 1ஆம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த பாடத்தையே 2 வருஷமா சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ரத்தம் எங்க இருக்கு? ரத்தம் எங்க இருக்குது? ரத்தம் எங்க இருக்குது? எங்க ரத்தத்தை சந்திக்கிறோம்? ரத்தத்தை எங்க சந்திக்கிறோம்? இப்ப நீ இப்படி கேட்ட பயிர் சொல்லிடுற. நீ பிள்ளையா எங்க மாறுற? எங்க கேட்ட பயிர். ஹல்லேலூயா. பிள்ளையா எங்க மாறுற? பிள்ளையா எங்க மாறுற? உலகத்துல இருந்து ஐயா தாயே அப்பா அம்மா என்று கதறி கொண்டிருந்த நம்மை கர்த்தர் அழைத்து எங்க கொண்டு போறாரு? அவர் ரத்தத்துக்கு பங்கு உள்ளவர்களாக பங்காளியாக பிள்ளையாக மாற்றும்படி எங்க கொண்டு போறாரு? ஞானஸ்நானத்தில் கொண்டு போய் உலகத்தின் வழிபாடுகளுக்கு உன்னை மறித்து சாகடிச்சு எங்க கொண்டு போறாரு? பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றைக்கு ரத்தத்தால் நீ கழுவப்படுகிறாயோ, என்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறாயோ, அப்பதான் நீ யார மாற முடியும்? பிள்ளையா மாற முடியும். அது வரைக்கும் நீ வழியில் நின்று கற்றுக்கொண்டிருக்க அப்பா அம்மா ஐயா தாயே எனக்கு கத்துறா பாரு. அந்த மாதிரி தான். ₹1 கிடைக்கும், இல்ல ₹2 கிடைக்கும், இல்ல மிஞ்சி போனா ₹10 கிடைக்கும். அவ்வளவுதான். அதான் ஆசீர்வாதம். ஆனா பிள்ளைய மாறினா எவ்வளவு கிடைக்கும்? பிள்ளைய மாறினா எவ்வளவு கிடைக்கும்? அப்பா வச்சுக்கிறதுலாம் யாருக்குதா? விளங்குதா விளங்கலையா உனக்கு? நான் சொல்றது நல்லா புரியுதா உனக்கு? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ வழியில இருந்து இயேசுவே 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 ஆண்டவரே உதவி செய்வியா செய்வியா அப்படின்னு கேட்கிற ஆளா, இல்ல உரிமையா வந்து கேட்க போறாளா? எப்படி கேட்கணும்? உரிமையா கேட்டா அப்பாவிடம் இருக்கிறதுல யாருக்கு? வழியில நின்று கேட்டா கிள்ளி போடுவேன். எப்படி போடுவேன்? கிள்ளி போடுவேன். யார மாறினா? யார மாறினா? எதுவுமே மாற போற? மாறிட்டாலும் கை தூக்க வேணாம், மாறினாலும் கை தூக்க வேணாம். மாறாத நீ எப்ப மாற போற? அதான் கேள்வி. மாறாத நீ எப்ப மாற போற? பிள்ளை எப்ப மாற போற? மாறாத வரைக்கும் நீ எங்க இருந்து கூப்பிடுறாள்? பொறுப்பை நின்று கூப்பிடுறாள். பொறுப்பை இருக்கிற உன்னை கர்த்தர் எங்க கூப்பிடுறாரு? ராஜ்யத்துக்கு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உனக்கு அற்புதம் நடக்குது. உன் விசுவாசத்தின் நிமித்தம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நிமித்தம் உனக்கு அற்புதத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் உரிமையா பிள்ளையா மாறி அதிகாரத்தோடு நீ கேட்டினா அப்பா மோசா உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப யார மாற போற? நீ யார மாறணும்? பிள்ளையா மாறணும்னா ஆண்டு சொல்ற நீங்கள் தான் யாரு? பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இப்ப பக்கத்துல போய் நீ தான் யாரு? நீ தான் யாரு? பாக்கியவதி. சொல்லு. பாக்கியவான் பாக்கியவதி. பாக்கியவதி என்ன அர்த்தம்? அப்படி நான் திரும்ப சொல்லு பக்கத்திலே பார்த்து உன் வாய்க்கல சொல்லு. வாய்க்கல இப்ப அதிர்ஷ்டம் வரப்போகுது. சொல்லு. அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. இப்ப உனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு அதிர்ஷ்டம் வந்துடும்? ஆமென். இதுக்கு இந்த பாக்கியம், இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா சிம்பிள் சின்ன வழிமுறைகளை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த செய்தி தான் தொடர்ந்து நமக்கு கர்த்தர் நீடிக்க செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மகா மேன்மையான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசி. மத்தேயு 5:3 எடுத்து வாசி. இல்ல நம்ம அங்க போலாம். அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்துருவோம். சங்கீதம் 128 இங்கிருந்து ஆரம்பிப்போம் இந்த செய்தி. ஆவியானுடைய ஆலோசனைப்படி 128:1-2 எடுத்து வாசி. சங்கீதம் 128:1-2 எடுத்து வாசி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீ பாக்கியவானா மாறணும்னா யாருக்கு பயப்படணும்?
யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து யார் வழி நடக்கணும்? உன் வழியில நீ மறந்துடணும், உன் அறிவு மறந்துடணும். உன் சுய புத்தி நடக்க கூடாது. நீ செய்யறதே திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. ஒருவனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்கான்? நலமா இருக்கும். ஒருவனுடைய வழி அவன் பார்வைக்கு நலமா இருக்கும். ஆனால் கர்த்தரோ அவன் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா. உன் வழி உன் பார்வைக்கு அது நலமா இருக்கும். நான் செய்யறது ரைட்டு, நான் நடக்கிறது ரைட்டு, நான் செய்யறது சரி, நான் வாழ்றது சரி, என் வாழ்க்கை சரி, நான் போகிற பாதை சரி, நான் பேசுறது சரி என்று நீ சொல்லலாம். அது உன் சுய அறிவும், அது உன் சுய புத்தியும், அது உன் சுய பலனும். இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு? யாருக்கு பயப்படணுமா? யாருக்கு பயப்படணும்? என் நாமத்திற்கு பயந்தவங்க மேலதான் என்ன வரும்? அப்ப அவன் நாமத்துக்கு பயந்தாதான் வெளிச்சம் வாழ்க்கையில. அவன் நாமத்துக்கு நீ பயப்படனா எதுல இருக்கிற? இருள் இருக்கிற. புரிஞ்சுக்கோ, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோ. எவனோ, எல்லாரும் பயப்படல, எல்லாரும் பயப்படல அவருக்கு. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இருக்கிறாங்க, ஊழியம் பண்றவங்க இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் கர்த்தருக்கு பயந்துறாங்களா? எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படல. தன்னை தான் உயர்த்துகிற எவனும் என்ன பண்ணுவான்? தாழ்த்தப்படுவான். அல்லேலூயா. நல்ல புத்தி. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்வதில் வருகிற ஆசீர்வாதத்தை விட, மகிழ்ச்சியை விட வேற உலகத்துல என்ன பட்டம் உனக்கு அவசியம்? அமைச்சர் கர்த்தருடைய பிள்ளை என்கின்ற அந்த மகிமையை விட, நீ கிறிஸ்தவன் என்கின்ற அந்த மகிமை விட இந்த உலகத்துல வேற என்ன உனக்கு அவசியம்? நீ யாரா இருக்கணும்? உன்னை குறித்து உலகம் என்ன சொல்லலாம்? திரும்ப நீ லேட் பண்ணா நான் லேட் பண்ணுவேன். உன்னை குறித்து உலகம் என்ன சொல்லலாம்? பேச உன்னை உலகம் என்ன சொல்லலாம்? திரும்ப பேச. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பின்னாடி. கர்த்தர் பேசும்போது அமைதியா இருக்கு. நான் வறண்டாலும், உன் நாக்கு வறண்டாலும், உன் தொண்டை காய்ந்தாலும் அவர் ஜீவ தண்ணீரை உனக்குள்ளே வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா உட்கார்ந்து இருக்கிற, சும்மா தண்ணி குடிக்கிற, எங்க பேசும்போது நாங்க தண்ணி குடிச்சு பார்த்துருக்கிறியா? பார்த்துக்கிறியா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க. யாருக்கு பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? அவருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ, எவனோ அவன் யார்? பாக்கியவான். அல்லேலூயா. அநேகர் இருக்கிறாங்க, அநேகர் நடக்கிறாங்க, அநேகர் இருக்கிறாங்க. உனக்கு உலகம் என்ன சொல்லணும்? உன்னை என்ன சொல்லணும்? திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தினாதான் உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். உங்களை ஞாபகப்படுத்தியாக நினைக்கிறேன். எதுல நிலைத்திருக்கணும் சொல்லு. இங்க வரைக்கும் வருது சொல்லு. எதுல நினைக்கணும்? உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே சீசன். நடக்கிறது கேட்டமை பாருங்க. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு என்ன இருப்பீங்க? சீசனா இருப்பீர்கள். உபதேசம் எது? உபதேசத்தில் நிலைத்திருந்தாதான் சீசன். அப்ப சீசனுக்கு தான் கைத்தறி. நல்லா கைத்தறி. ஆமா, 90% சொல்லிட்டாங்க கைத்தறினா.
அல்லேலூயா. வசனத்தோடு சொல்றோம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு என்ன பண்ணாங்க? உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே நான் சொல்றேன், முதல் இந்த சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியத்தின் சபையிலே இருக்கிற உங்களை, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியிலே உங்களை உலகத்தில் உள்ளவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற கைதல். அல்லேலூயா. அந்தியோகியாவிலே யாருக்கு? சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. முதல்ல எதை நினைச்சாங்க? அவங்கள உபதேசத்தை நிலைத்திருந்தா சீசனை மாறலாம். நீ சீசனுக்கு தான் என்ன பேரு? கிறிஸ்தவன். அப்ப உலகத்துல உன்னை எப்படி சொல்றோம்? எப்படி பாக்குறாங்க? உலகத்துல எப்படி பாக்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை அவன் போன் வரக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணி இருந்து 12 மணி வரைக்கும் எனக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது? போன் பண்ணக்கூடாது. நான் எங்க இருப்பேன்? நானும் என் தேவனும் உறவாடி கொடுப்பேன். கேட்டு நானும் என் தேவனும் சாகாபா துர்ரபாபா அவர் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் சம்பாஷணை செய்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. போன் வரக்கூடாது. உங்களுக்கு போன் சுவிட்ச் ஆஃப். சும்மா அங்க வந்துட்டு நய கேங்க போன் கத்தவே கூடாது. சைட்ல போட்டு வாயை கட்டு. அதை சைட்ல போட்டு என்ன அர்த்தம்? போன் வாயை என்ன பண்ண? கட்டு. கட்டிய போன் வாயை கட்டியா? சும்மா போன் வந்து தூக்கிலாம் ஓடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகம் உன்னை பார்க்கும்போது சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை இவங்க கிட்ட போக கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வாசல் போக கூடாது. ஏன்னா என்ன இருக்கு? வீடு பூட்டப்பட்டிருக்கும். தேவ தூதர்கள் நிற்பார்கள் வீட்டு வாசல். கையை தட்டி அல்லேலூயா. நீ எப்படி விசுவாசிக்கிறது இல்ல? நீ அப்படி நிக்க, நீ வீட்டை பூட்டினா கர்த்தர் தேடி வந்தா தேவ தூதர்கள் வீட்டு வாசல் நிற்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயப்பட, யாருக்கு பயப்படா? நீ பயந்து அவர் வழியில வந்துடணும். இது ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தில் முதல் நாள் யாருக்கிட்ட போகணும்? யாருக்கிட்ட போகணும்? போகாத 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 அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? வேற என்ன கொண்டு போவான்? அந்த கடைக்கு போ, இந்த கடைக்கு போ, அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இங்க நல்லா இருக்கும் அப்படி சொல்லி இந்த கடைக்கு கொண்டு போவான். எந்த கடைக்கு? கறி கடைக்கு, மீன் கடை கடைக்கு. எந்த கடைக்கு? கறி கடைக்கு, மீன் கடைக்கு கூட்டு போயிடுவான் பிசாசு. காசு மேட்டுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கூடாது. அவனுக்கு என்ன பண்ண? அவனுக்கு எப்ப என்ன பண்ண? எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் போய்விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. பிசாசுக்கு என்ன பண்ண? பிசாசு என்ன பண்ண? எதிர்த்து நில்லு. இப்ப சொல்லு, உட்கார்ந்து சொல்லு. கர்த்தர் வார்த்தை சொல்றாரு. யாருக்கும் சொல்லு, நீ உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு விசுவாசம் உனக்குள்ள வை. அவருடைய தழும்புகளினால், அவருடைய தழும்புகளினால் நான் சுகமானேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருக்கு சுகம் உண்டாகட்டும். அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் செய்வார். ஆமென். யாருக்கு பயப்படுறீங்க? நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில வந்து. இது என்ன நாள்? இது வாரத்துக்கு முதல் நாள். அவர் உயிரோடு இருந்த நாள். இந்த நாள்ல இந்த நேரத்துல எந்த வேலையும் வரக்கூடாது. அது 10,000 வருமானம் தான் சரி. இந்த பரமபிதாவை தரிசிக்காம நீ போகவே கூடாது. அல்லேலூயா. சில பேர் 9 மணிக்கு மேல வரீங்க, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆவியானவர் மேல துக்கப்படுவார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உன்னால 8 மணிக்கு வர முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? ஆனா திரும்ப சொல்றேன், 6 to 7 முகூர்த்தம் வச்சுட்டா போய் நிக்கிறீல? நிக்கலையா? என்னமா நிக்க முடியுதா? நிக்க முடியலையா? 6 7 4 6 வச்சா போய் நிக்க முடியுதா? உனக்கு முடியுதா? முடியலையா? அதுக்கு மாத்திரம் சரியா போற. தாலி கட்டுறத நான் பார்க்கணும், பூ போறத நான் பார்க்கணும், எப்படி 3 முடிச்சு போடுறாருன்னு பார்க்கணும். இதுக்கு போறேன்னா சரியா நேரத்துக்கு எங்க வர்றீங்க? எங்க வர்றீங்க? 8 மணிக்கு வரணும். ஏன் 8 மணிக்கு வர முடியல உனக்கு? ஆராதனை ஓடுங்க 8 மணிக்கு. 8 மணிக்கு 8 மணிக்கு ஏன் வர முடியல? யாருக்கு பயப்படல? யாருக்கு பயப்படல? நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஆராதிக்க தேவன் யார் தெரியுமா? அவர் காலத்தின் தேவன். என்ன தேவன் அவரு? உனக்கு அடையாளப்படுத்த விரும்புற இல்லைன்னா சும்மா சொல்ற நினைப்பேன்.
சும்மா சொல்ல நினைச்சிருவேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்பாரா தெரியும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க தெரியும். காலங்கள் நிறைவேறின பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நிறைவேற்று? காலங்கள் நிறைவேறின பொழுது இயேசு வருகை நாட்கள் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறக்கூடிய நொடி வந்தவுடனே, அந்த நிமிஷம் வந்தவுடனே இயேசு கன்னியின் மடியிலே உதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நேரடியாவே கேட்கிறேன், அது மறைவா இருக்கட்டும், அது ரகசியமா இருக்கட்டும், அது நேரடியா கூட எடுத்துக்க. உன்னுடைய ஸ்டேட்டஸ்ல கன்னி மரியின் படத்தை போட்டு அதை வணங்கக்கூடிய அளவுக்கு, அதை தொழுது கொள்ள அளவுக்கு உன் ஸ்டேட்டஸ போடாத. யார போடாத? யார போடாத? யார போடாத? மாரியம்மா. அதுக்கு பேர் என்னது? மாரியம்மாவை தான் மேரி அம்மா மாத்திட்டான். நான் சொல்றதை புரிஞ்சுக்க முதல்ல. அது யாரு? அது விக்கிரகம். அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். தெரியுமா உனக்கு? என்ன தெரியுமா விக்கிரகம்? என்ன சொல்லலாம்? சரியாயிட்ட என்ன சொல்லு? அதை வச்சு சும்மா நிப்பானா? நிப்பே நிப்பானா? தலையில வச்சு நிப்பானா? என்ன பண்ணுவாங்க? அது பேர் என்னதான்? விக்கிரகம். நீ அதை சொல்லாத. நம்ம அங்கேயும் போகணும், அதே நம்ம தொடணும். அந்த பாவம் நமக்கு என்ன தெரியும்? அது எங்கே கிடையாது பாவம். அது எங்கே கிடைக்கும்? நமக்கு. அல்லேலூயா. நீ விக்கிரகத்துல போகாத. நல்லா புரிஞ்சு உனக்கு தெளிவுபடுத்திட. உனக்கு திரும்ப உனக்கு வசனத்தை தெளிவுபடுத்தா தான் புரியும் நினைக்கிறேன். உனக்கு 9 சக்கரையா 9 கூட எடுத்துக்க. நான் இனிமேல் நான் ஒரு வரு இருப்பேன்னு நான் பார்த்தேன். இல்லை, திரும்ப திரும்ப உன் ஸ்டேட்டஸ்ல பார்த்தா என்ன இருக்கும்? உன் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கு? உங்க ஸ்டேட்டஸ்ல போட்டீங்கன்னா உன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கணும்? வசனம் வெளிப்படணும். அல்லேலூயா. ஆமா, வசனம் தான் உன் ஸ்டேட்டஸ்ல வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. 9:9 வாசி. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எப்படி வராரு பாரு. உன் ராஜா எங்க வராரு? உன்கிட்ட வர போறாரு. அவர் எப்படி வராரு பாரு. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். இதுல வராரு கழுதியின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் கைது கதமைப்பட்டு. அல்லேலூயா. என்ன குட்டி அது? என்ன குட்டி அது? கழுதை குட்டி. கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வர, இயேசு ஏறி வரக்கூடிய ஒரு வாகனம். 1 கோடி ரூபாய் கார் வாங்கிட்டேன். எப்படி வாங்கிருக்கிற? எதுவுமே சொல்ற. 1 கோடி ரூபாய் கார் வாங்க சொல்லு பாக்க. எத்தனை கோடிக்கு கார் வாங்க போற? நீ சொன்னா நடக்க முடியாது. அல்லேலூயா. பெரிய வீடு கட்ட போற சொல்லு. சொல்லு பெரிய வீடு கட்ட போற சொல்லு. சொல்லு பெரிய வீடு கட்ட போற சொல்லு. ஆமென். அல்லேலூயா. சும்மா நீ சொன்னா உடனே நடக்காது. 1 கோடி ரூபாய் கார் வாங்கிட்ட. அந்த காரை நீ வாங்கிட்ட, காரை வச்சிருக்கிற. உன்னை ஒரு விழாவுக்கு அழைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, தெளிவாயிட்டு. உன்னை ஒரு விழாவுக்கு கூப்பிடுறாங்க. நீ அந்த கார்ல போய் இறங்குற. உன்னை விழாவுக்கு அழைச்சு ஓடி வந்து கடை பெரிய மாலையை தூக்கி வந்து அந்த டக்கு ஓடி வந்து 1 கோடி ரூபாய் கார், அந்த காருக்கு மாலை போடுறான். காருக்கு மாலை போடுறான். காருடைய விலை என்னது? 1 கோடி. அது 5 கோடி கூட இருக்கட்டும், 10 கோடி இருக்கட்டும், விலை உயர்ந்த காரா கூட இருக்கட்டும், சொகுசு காரா கூட இருக்கட்டும். அந்த உன்னை அழைச்சவன் ஓடி வந்து அந்த மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த அந்த மாலையை கொண்டு வந்து எதுக்கு போடுறான்? யாருக்கு போடுறான்? காருக்கா போடுறான்? இல்லப்பா, இல்லப்பா, 5 கோடி ரூபாய் காருப்பா, காருக்கு தானே போடணும். காருக்கு தானே போடணும். யாருக்கு போடுற மாலைய? காருக்குள்ள இருந்து வெளியே வர பாரு, உனக்கு தான் அந்த மாலை. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அந்த காரு தான் இயேசு வரக்கூடிய வாகனம். அந்த கார் தான்
மரியா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. மரியாளுக்கு இல்ல வணக்கம். மரியாள் மதிக்கத்தக்கவர்கள். யார் மரியாதை மதிக்கலாம். 1 கோடி ரூபாய் கார் மதிக்கலாம். ஆனால் உன் வணக்கத்துக்குரியவர் அல்ல மரியாள். உன் வணக்கத்துக்குரியவர், உன் ஆராதனைக்குரியவர், உன் துதிக்குரியவர். அந்த வாகனத்து உள்ள இருந்து ஒருத்தர் இறங்கி வராத அவர் தான் மரியாதைக்குரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. திரும்ப 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 புரிஞ்சுக்க. இயேசு வந்து இறங்கின அந்த கார் தான் மரியா. உள்ள இருந்திருப்பதான் மரியாதை. அவரை தான் கொண்டு போய் எங்க உட்காரைப்பாங்க? எங்க உட்காருப்பாங்க? மேல உட்கார வைப்பாங்க. காரத்துக்கு போய் மேல வைக்க முடியாதுமா? காரத்துக்கு போய் சேர்ல உட்கார வைக்க முடியுமா? இப்போ 1 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய் காராச்சு. அந்த காரை உட்கார முடியும் மேல? முடியாது. கார்ல வந்த நீ சும்மா ஒல்லியா இருந்தா கூட எங்க உட்காரச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோ. உன் ஸ்டேட்டஸ்ல எது வரக்கூடாது. உன் வளர்ச்சியை உலகம் பார்க்கணும். உன்னை அப்படி பார்த்துட்டாங்க. நான் திரும்ப சொல்றேன், வளர்ச்சி உன் உலகம் அப்படி பார்த்துச்சு. அதை மாத்து. எதை மாத்த? வசனத்தை கொண்டு மாற்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் இப்படி இருந்தது, இப்ப பார்த்தா வசனமா இருக்குது. அப்ப யார மாட்டாங்க? யார மாட்டாங்க? அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று உன்னை சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் இந்த தேவனுக்காக ஒதுக்கு. தேவனுக்காக எழுந்து நில்லு. இந்த தேவன் உனக்காக நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனை விட, இந்த தேவனுக்கு சிறந்த விட, கனத்தை விட, இந்த தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரத்தை விட இந்த உலகத்தில் என்ன ஒன்று வந்த போது என்ன ஓடி ஓடி என்ன சாதிச்சு வரைக்கும் கேள்வி கேட்டு உனக்குள்ளே ஓடி ஓடி உலகத்தில் ஓடி ஓடி ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்காமல் ஓடி ஓடி என்ன கோடி கோடியா வச்சிருக்கிறாரு. கோடி கோடி என்ன வச்சிருக்கிறாரு? 1000. நான் திரும்ப சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவனை மறந்து ஆராதனை எழுந்து நீ ஓடி 1000 சம்பாதிச்சா அடுத்த நாள் உங்களுக்கு காணாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. நான் திரும்ப அதுதான் உங்களுக்கு வரேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிக்கு நடக்கிற எவனோ அவன் யாரு? பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடணும். உன் கையின் பிரயாசம் நல்லா புரிஞ்சுக்க, நல்லா புரிஞ்சுக்க கவனி. உன் கையின் பிரயாசம், உன் வருமானம், நீ சம்பாதிக்கக்கூடிய வருமானம், அது நீயும் உன் குடும்பமும் மனைவி பிள்ளைகளையும் உன் தலைமுறைக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கணும். அது வேற எங்க போக கூடாது. ஆமென் சொல்லுவோம். வீண் செலவுக்கு போக கூடாது. வீண் மனுஷனுக்கு செலவு பண்ண கூடாது. கர்த்தருக்கு கொடுத்த வருமானம், நீ உன் கைபலத்தால் சம்பாதித்த வருமானம், கர்த்தர் கொடுத்த வருமானம். நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் கஷ்டப்பட்டேன். நான் சம்பாதிக்கணும்னா, நான் வேலைக்கு போகணும்னா நீங்க குடும்பமா பிச்சை எடுப்பீங்க. நடு ரோட்ல தான் நிப்பீங்க. சொல்றாங்களா இல்லையா? நான் வேலைக்கு போன நீங்கன்னா நான் நடுத்தருவு தான் வந்துடணும். பிச்சை தான் எடுக்கணும். உன்னை நடுத்தருவில் நிக்க வைக்க மாட்டாரு. பிச்சை எடுக்க வைக்க மாட்டாரு. யார் உன்னை நடத்தினாலும், யார் உன்னை விசாரிக்கிறாலும், யார் உனக்கு உதவி செய்யறாலும் உன்னை தேடி வந்து உனக்கு அர்ப்பணை செய்கிறவர் தான் நீ ஆராதனை செய்ய. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கையின் பிரயாசமானது நல்லா புரிஞ்சுக்க. நீ சம்பாதிக்கக்கூடிய உன் வருமானம் வீண் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு போகக்கூடாது. பாவ வழிக்கு போகக்கூடாது. துர்மார்க்கனுக்கு செலவு பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுவோம். தீர்மானம் பண்ண, தீர்மானம் பண்ண. ஒரு பக்கம் மூக்கு என்ன வேணும்? மூக்கு ராஜி கூட இருக்கு, பயங்கர வலியா இருக்கு. அங்க இங்கே போய் அங்க இங்கே பார்த்தா அது செட் ஆகல. வலி ஒரு பக்கம் பயங்கர இருக்கு நம்மளுக்கு. நான் சொல்றேன், இனி அங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, அங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, சுத்த மாட்டாங்க. அந்த மாத்திரை இந்த மருந்து அதை குணமாக்கக்கூடிய வல்லமை யார் கிடையாது? கைத்திருக்க அது குணமாக்கக்கூடிய வல்லமை யார் கிடையாது? என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னனோ அன்னிலிருந்து இந்த வழியே கிடையாது. ஆமென் சொல்லு பாப்பா, ஆமென் சொல்லு பாப்பா. நான் அங்கேயும் போக மாட்டேன், இனி மாத்திரை மருந்துல சாப்பிட மாட்டேன், எந்த டாக்டர்கிட்டையும் போக மாட்டேன். அது குணமாகுதோ குணமாகலையோ இப்படியே ஊழியப்பட்டு இப்படியே போயிடுறேன். என்னைக்கு சொல்லணும் அன்னிலிருந்து இந்த வழியை கத்தர் அதை குணமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
புரிஞ்சுக்க. முதல்ல நீ ஆராதிக்க தேவன் அவர் சாதாரணவர் அல்ல. இந்த தேவனை அனுபவமா பார்க்காத. சும்மா ஓடி ஓடி வராது, அங்கங்க போய் வராது. ஞாயிற்றுக்கிழமை நான் திரும்ப சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தர் மீட்கப்பட்டவரே, அபிஷேகம் பண்ணப்பட்டு ரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை அற்புதமா என்னாத இது கர்த்தருக்குரிய நாள். தேவ சமூகத்துல வந்து நில்லு, கர்த்தருக்கு பயந்து வா, உன் வருமானத்தை பெருக செய்வார். அல்லேலூயா. இந்த நாளை கர்த்தருக்காக கொடுத்த வருமானம் என்ன ஆகும்? நல்லா புரிஞ்சுக்க. இந்த நாளை மறந்து நீ வேற எங்கே ஓடி சம்பாதிச்சு கொண்டு வருகிற வருமானம் அது உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நல்லா புரிஞ்சுக்க. திரும்ப சொல்றேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, இல்லைன்னா வேற ஒருத்தர் சாப்பிடுவான். அவன் சொல்லுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல 35 வரைக்கும் வாசிங்க. ஆவியானவர் தான் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம். நாமள யாரு? யாரு? பிலீவர். யார் நம்ம? கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதனை செய்யக்கூடியவர்கள், கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்கள். அல்லேலூயா. நாம யாரு? விசுவாசிகள். விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க? திரளா இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஒரு ஆவியில ஒரு வார்த்தை சொல்றேன், திரளான ஆத்மாக்களை கர்த்தர் ஊழியத்துக்கு தரப்போறார். கைத்தறி. ஆமென். அல்லேலூயா. நீ நம்மள போறது போது ஆண்டவரே இல்லையா? போது சொல்றியா? பெருகிடுமா? பெருகிடுமா பெருகக்கூடாதா? எப்படி திரள வருமா வரக்கூடாதா? நம்ம ஸ்தேவான் சொல்வார், ஒரு பெரிய கூட்டம், அந்த திரளான ஜனத்துக்கு முன்னாடி நீங்க பேசுங்க. அல்லேலூயா. அது இப்ப இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த தரிசனம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அது கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. திட்டம் வச்சிருப்பாரு. நான் திரும்ப சொல்றேன், அதான் கலாத்தியர் 5:4-5 நீ வாசித்த காலங்கள் நிறைவேறணும். எது நிறைவேறணும்? அவர் காலத்தின் தேவன். நீதான் ஆராதனையை மறந்து 8 மணிக்கு வர, 9 மணிக்கு வர, 9:30 மணிக்கு வர, ஆராதனை முடிச்ச பிறகு வர. உன் தேவனுக்கு பலி செலுத்தாத நீ, தேவனுக்கு பலி செலுத்த விருப்பம் இல்லாத நீ, கர்த்தருக்கு மகிமை செலுத்த விருப்பம் இல்லாத உன் விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. நீ என்ன தப்பா கூட எடுத்துக்கோ, நீ என்ன வேற மாதிரியா கூட நினைச்சுக்கோ, எனக்கு பயமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது என்ன நாள்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கொண்டு மகிழ கடவோம். அந்த மகிழ்ச்சியான நேரத்தையே, ஆராதனையே நேரத்தை விட்டு வரைய, அது சரியா இருக்குமா? ஆராதனை யாருக்குரியது? ஆராதனை யாருக்குரியது? நான் திரும்ப சொல்றேன், நீ நம்பு. அந்த ஆராதனை என்பது உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் ஆசீர்வாதத்துக்காக, உன் சுகபலத்துக்காக, உன் வருமானத்துக்காக, உன் தலைமுறைக்காக, உன் சுகபலத்துக்காக, உன் நிம்மதிக்காக நீ செலுத்துகிற பலி. அந்த பலியை நீ கொண்டு வந்து ஆராதனையில கர்த்தருக்கு செலுத்தணும். அதையே இழந்து நிக்கிறேன்னா குடும்பம் எப்படி இருக்கும்? பிரச்சனையோட தானே இருக்கும், நிம்மதி இல்லாம தானே இருக்கணும். கர்த்தருக்கு பலி செலுத்தினா அந்த பலியில யார் பிரியப்படுறாரு? கர்த்தர் பிரியப்படுற. அதை சுகந்ததாய், அவருக்கு உகந்ததாய் அவர் அங்கீகரித்தார்னா உன் வீட்டை என்ன பண்ணாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, ஆளுகை செய்வாரு. ஆமென். திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தாங்க? அவங்க இல்லப்பா முடிச்சிட வெள்ளிக்கிழமை ஆராதனையை பார்த்தேன், அபிஷேக ஆராதனையை. சும்மா அப்படி போறதும், சும்மா அப்படி வர்றதும், சும்மா அப்படி பார்க்கறதும், சும்மா அப்படி குனியட்டும், நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. வெள்ளிக்கிழமை என்ன ஆராதனை? அபிஷேக ஆராதனை. நீ எங்க என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிக்கணும்?
நான் திரும்ப சொல்றேன் உனக்கு, நான் திரும்ப சொல்றேன். அந்த அந்த வீடியோவை இப்ப கூட உங்களுக்கு போட்டுருவேன். அந்த வீடியோ கூட போட்டுருவேன். நீ என்னென்ன சேஷ்டம் பண்ற, என்னென்ன செல்ஃபிஷம் பண்ற எல்லாம் தெரியும். என்ன ஆராதனை? அதுக்கு பேரு அபிஷேக ஆராதனை. அபிஷேக ஆராதனையில என்ன செய்யணும், என்ன பண்ணா? கண்ணை மூடி எங்க நிக்கணும்? தேவ சமூகத்தில் நிக்கணும். பல பேர் நிக்கிறீங்க, பல பேர் நிக்கிறீங்க. அதனாலதான் ஆவியானவர் மத்தியில இறங்குறாரு. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், நீ நிக்கிற இந்த இடத்த, இந்த 2 அடி இடத்தை விட்டுட்டு மீதி இடமெல்லாம் மண்ணுக்குள்ள போனாலும் நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணா? அப்படியே நிக்கணும். நினைக்கணும், அப்படியே நிக்கணும். அதுதான் விசுவாசம். அங்கதான் நடக்குது. இங்க யார் போட்டாங்க? இங்க யார் போறது? இது ஆராதனை. இங்க பார்த்து, அங்க பார்த்து, அது ஆராதனை. ஆவியை எழுந்து நிக்கிறீங்க, அபிஷேகத்தை எழுந்துட்டீங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை உனக்கு. நீ அசத்தப்படி நிக்கிற. நீ அதை ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நான் திரும்ப வசனத்தை கொண்டு உனக்கு கண்டிக்க விரும்பல. கர்த்தர்கிட்ட கேட்டு இந்த பிளஸிங்கான வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். எப்படி போனாலும் அவர் அங்கதான் வராரு. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை கொடுத்தாலும் எங்கதான் வராரு? அவர் அங்கதான் வராரு. ஏன்னா சக்தி ஆவியானவர் வரும்போது எப்படி வருவார்? அவரு எப்படிதான் வருவாரு? கண்டித்து தான் உணர்த்துவார். அவரு நீ வளரணும், நீ மாறணும். திரும்ப திரும்ப செஞ்சு தப்ப திரும்ப பண்ணாத. நீ வேணா உங்கள்கிட்ட யூடியூப் இருந்தா போட்டு வெள்ளிக்கிழமை அந்த ஆராதனையை பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு, என்ன செஞ்சுன்னு பாரு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒழுங்கி ஆராதனைக்கு பிரியமில்லாத விஷயம் பண்ற. நான் சொல்றேன், என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. நீ நிக்கிற இடத்தை விட்டு மீதி இடமெல்லாம் கூட நிலநடுக்கத்தினால கீழே போகட்டும். கர்த்தருடைய நிக்க வச்சுக்கிறார்ல, அது பெரிய விஷயம். அதை கைத்தறி கர்த்தர் மைப்பற்றா இல்லையா? நீ அங்க பாக்குற யார் வந்தானா, யார் நின்றானா, யார் நின்றானா, யார் நின்றானா, உனக்கு என்ன கிடையாது? நீ என்ன பண்ணா? நீ கண்ண முன்னா கண்ண முடிந்தானா இருக்கணும், கண்ண முன்னா கண்ண முடிந்தானா இருக்கணும். ஆராதனை ஒழுங்கா கெடுக்காது. நான் சொல்வது உனக்கு கடினம் இருந்தா நீயே போய் உன் போன்ல யூடியூப் ஓபன் பண்ணி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் க்ளோரி மினிஸ்ட்ரி போட்டு டைப் பண்ணி பாரு, வரும். வெள்ளிக்கிழமை நடந்த ஆராதனை பாரு. ஆவியானவர் இறங்கி ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கிறார். உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது. என்னென்ன ஆவியான ஓடிச்சு உனக்கு தெரியுமா? எத்தனை குட்டி சத்தம் ஓடிச்சு தெரியுமா உனக்கு? வெற்றி ஓடிச்சு தெரியுமா உனக்கு? சும்மா நீ அசத்தப்படி நிக்கிற. பல பிரச்சனைல, பல சிக்கல்ல, பல வேதனையில, பிசாசு பிடியில, வியாதி பிடியில பல பேர் வந்து கண்ணீரோடு நிக்கிறாங்க, கவலையோடு நிக்கிறாங்க. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம போனதுனாலதான் இந்த முழு உலகம் என்னாச்சு. அப்ப நீ ஆவியான சத்தப்படினா, அபிஷேகத்துக்கு எதிராக நின்னா ஆவியான என்ன பண்ண முடியாது? சபையில கிரியை செய்ய முடியாது. இங்க எப்படி நாங்க விசுவாசிங்க? ஒரே இறுதியும், ஒரே இறுதியும். இது அவசியம். கர்த்தர் விரும்புறாரு. எவ்வளவு எப்படி 2 பேர் 3 பேர் இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? தேவான கூட்டத்தார் அவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க எப்படி வந்தாங்க? ஒரே இறுதியும், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவி, ஒரே பயம். எங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் 2 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் நீ ஒண்ணு. நான் உண்மையை சொல்றேன், பல பேர் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு நடுக்கத்தோடும் கண்ணை மூடி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லுவோம். திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் இருக்கிறாங்க. 2 பாரு, ஒரே இருதயம், ஒரே மனம். என்ன மனம் வரணும்? ஆவியானவர் இன்னைக்கு அற்புதங்களை செய்வார். என்ன வரணும்? நீங்க என்ன மனம் வரணுங்க? அது வரணும். என்ன மனம் நடக்கட்டும், அப்படி கத்தட்டும், கூப்பிட்டோம், கூக்குறிட்டோம், என்னவெல்லாம் பண்ணிட்டான். நீ நான் மட்டும் பண்றத பண்ணிட்டு இருந்தனா என்ன இல்லை உங்கள்கிட்ட என்ன இல்லை. அப்ப வெளியே போய் நின்றுடணும்.
என்ன போயிட்டு வெளியே போயிட்டு உனக்கு தான் நிக்க முடியல. நீ தான் ஆவியை எழுந்துட்டியே, நான் தான் உணர்றேன் ஆவியில, நீ தான் அபிஷேகத்தை எழுந்துட்டியே, உனக்கு பாக்குறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அபிஷேகம் கொடுப்பாரு. ஆவியான சொன்னதான் வரங்களை கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. வரங்களை கொடுப்பாரு. அது வித்தியாசமா கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுவோம். நம்ம அதை கொடுக்கணும். அதை நீ நாம வந்திருக்கிற எத்தனை பேர் வந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரே இருதயம் இருக்கணும், ஒரே மனம் இருக்கணும். அப்பதான் ஆவியானவர் இறங்குவாரு. ஆமென் சொல்லுவோம். ஒரே மனமும் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. நான் இந்த சப்ஜெக்ட் போறேன்னு சில பேருக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் 32 35 வரைக்கும் படிங்க. ஒருவனாகிலும் தனக்கு உள்ளதை, எனக்கு இருக்கிறது, நான் வச்சிருக்கிற வருமானத்தை, என் ஆசீர்வாதத்தை, என் சொத்தை, இப்படி என்னுடைய அபிஷேகத்தை, என் கிருபைகளை, என் வரங்களை, கர்த்தர் கொடுத்த வல்லமையை, எனக்கு கொடுத்த தாளத்தை நானே வச்சுக்காம யாருக்கு கொடுக்கிறாங்க? யாருக்கு கொடுக்கிறாங்க? யாருக்கு கொடுக்கிறாங்க? என் சகோதரிக்கு கொடுக்கிறேன், என் சகோதரிக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதெல்லாம் பண்றோம். அபிஷேகம் அதெல்லாம் பண்றோம். கர்த்தர் கொடுத்த கிருபையில, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்துல யாரை தொடர்றோம்? வந்து யாருடைய கிருபையில, யாருடைய கிருபையில தொடர்றோம்? அப்ப கர்த்தர் என் மேல இருந்தாருன்னா, கர்த்தருக்கு அபிஷேகத்தை கொடுத்தானா, கர்த்தருக்கு வரத்தை கொடுத்தானா, அது யாருக்கு வரணும்? அது யாரு மேலே வரணும்? எனக்கு தான் கொடுத்தாரு. அதை நானே வச்சுக்கிட்டு கூடாது. நான் ஒரு தளத்தை வாங்கி வச்சுட்ட பச்சு வைக்கிறதுக்கு, ஒரு தளத்தை உத்தர பச்சு வைக்கிறதுக்கு அவர் அழைப்பு வித்தியாசமானது. அல்லேலூயா. ஒருவனாகிலும் தனக்குரியதை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவளுக்கு பொதுவாக இருந்தது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. 35 படிங்க. நிலங்களையும் வீடுகளையும் நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நம்ம ஆயிடுச்சு போறீங்களா? கொஞ்ச நேரம் உட்கார. கர்த்தர் பலம் கொடுப்பா. கர்த்தர் உனக்கு உன்னை ஆசீர்வதிக்கலையா? சொல்லு நல்லா. அப்படியே சொல்லுவோம். உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரா, நீ கொடுத்துருக்காரா இல்லையா? நல்லா வச்சுக்கிறாரா இல்லையா? ஏதோ ஒரு வருமானம் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வருதா இல்லையா? உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? கொடுக்கிறார் இல்லையா? உனக்கு நீ சம்பாதிக்கிறியோ அல்லது புருஷன் சம்பாதிக்கிறாரோ இல்ல பிள்ளைகள் சம்பாதிக்கிறோ, எப்படியோ உனக்கு வருமானம் வருதா இல்லையா? வருத. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தருடைய நடத்துறாரு. அவர்கள் நிலத்தையும் வீட்டையும் விற்று, பெரிய பையனுக்கு கொஞ்சம், சின்ன பையனுக்கு கொஞ்சம், பொண்ணுக்கு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் வச்சுக்கலையே. வச்சுக்கிறாங்களா? 3 புள்ள பெற்றுட்டேன், 3 பேருக்கு பங்கு பிரிச்சுட்டேன். நான் வயசான காலத்தில் எடுக்க தேவையான பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சாங்களா? பெற்றாங்களா? என்ன பண்ணாங்க? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அதை விற்று விற்கப்பட்ட தொகையை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலர் யாரு? ஊழியக்காரர். இது ஊழியக்காரனே உன் தசம பாகத்தை கொடுக்க மாதிரி. 3 மாசத்துக்கு ஒரு முறை, 4 மாசத்துக்கு ஒரு முறை, இல்ல 5 மாசம் கூட ஆகும், இல்ல 6 மாசம் கூட ஆகும்.
அந்த 3 4 5 6 மாசம் ஆடவுடனே 50 ரூபா கொண்டு வந்து ஊழியக்காரங்க கொடுக்குறீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை 3 வேளை சாப்பிடல, கர்த்தர் வருமானத்தை கொடுக்கல. உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற விசுவாச குடும்பத்தையும் கர்த்தர் நம்முடைய சபையில வச்சிருக்கிறார். நல்ல கேட்டு வாரி இறைத்தார், ஏழைகளுக்கு கொடுத்தார். அவன் ஆசை குறையவே இல்லை, அவன் அப்பம் குறையவே இல்லை. ஆனா கையை குறுகினா போயிட்டா சாப்பிட்டு. கையை குறுகாத, கத்தர் கொடுக்கறதில்ல. நீ நேரா போய் இயேசு வந்து கூட நிக்க மாட்டார். மகனே மகளே, நான் தான் மட்டும் உங்க அப்பா இயேசு அப்பா மட்டும் எனக்கு காணிக்க போய் நிப்பார வந்து யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? ஆனா சொன்னாரு. யார் சொன்னாரு? நான் தனியே இல்ல, என் கூட யாரு இருக்கிறாரு? நான் எப்படி இல்ல, நான் தனியா இல்ல, என் கூட யாரு இருக்கிறாரு? அப்ப நீ உன் தேவனை யார் மூலியமா பார்க்கலாம்? யார் மூலியமா பார்க்கலாம்? கத்த சொல்றாரு, என் ஊழியக்காரனுக்கு எதை கொடுத்தாயோ அது எனக்கே கொடுத்த. எனக்கு என் ஊழியக்காரனுக்கு நீ எதை செய்தாயோ அது எனக்கே செஞ்ச. அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பலி செலுத்தப்பட கொண்டு வருகிற எல்லாமே யாருக்கு? ஆசாரியனுக்கு, ஊழியக்காரனுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 1000 ரூபாய் உங்க வீட்டுக்காரங்க கூட சம்பாதிச்சு கொடுக்கல, அதுல 100 ரூபாய் யாருக்கு வந்து கொடுக்கணும்? அதை கூட கொடுக்க முடியல உங்களுக்கு. ஆமென் சொல்லி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆனா இதோட இந்த செய்தி நிறுத்துற முறையில எப்படி நீ பாக்கியவான, எப்படி நீ பாக்கியவதா மாற போற பாரு. இந்த செய்தி வாழ்க்கையை புரட்டி போட போகுது. ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையை இந்த செய்தி மாற்ற போகுது. ஹல்லேலூயா. ஒரு வாழ்க்கையை வித்தியாசமா கர்த்தர் மாத்த போறாரு. ஆமென் சொல்லி பார்ப்போம். ஹல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் நிறைய பேர் இருக்கிறீங்க. விசுவாச மார்க்கத்தார் நிறைய பேர் இருக்கிறீங்க. கேட்காமலே கொடுக்கிற ஆளு இருக்கிறீங்க, வாரி வாரி கொடுக்கிற ஆளு இருக்கிறீங்க. கஞ்சித்தனம் பிசித்தனம் பண்ணாத நபர் கர்த்தர் சபையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தர் உங்களை பெருக செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வர்த்திக்கப்படுவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சிறுமைப்படுத்த மாட்டார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உங்களை அற்புதமா நடத்துவார். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. வாரி இறைக்க தேவையில்லை. வசனம் சொல்லு, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் ஆஸ்தினா அவங்கள குறையில. நீ கர்த்தருக்கு கொடுத்த எதையும் அவனுக்கு அவர் திருப்பி கொடுப்பாரு. வசனம் தெரியுமா உனக்கு? வசனம் தெரியுமா? நீ கர்த்தருக்கு எதை கொடுத்தாயோ அதை திருப்பி கர்த்தருக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லு பாப்பா. நீதான் கொடுக்கணும் மாதிரி கை வரவே மாட்டேன். எவ்வளவோ சம்பாதிக்கிற, இன்னும் காணிக்க, இன்னும் தசமாக வரல. என்னங்க எப்பொழுது உன் தசம பாகத்தை கொண்டு வந்து உன் மாத வருமானத்தில் கர்த்தருக்கு ஒரு பங்கை கொண்டு வந்து அதை இங்கே கர்த்தருடைய சமூகத்திலே ஆசாரிய கையில கொடுக்கிறாயோ அன்னைக்குதான் வாழ்க்கையில வளர்ச்சி நீ பார்க்க முடியும். அன்னைக்குதான் அற்புதத்தை நீ பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பகிர்வு அப்பதான் தலைமையில வரும். மாசம் 30,000 வருமானம் வந்தா கர்த்தருக்கு கொடுத்து வர 3,000 அடுத்த மாசம் 3 லட்சம் கையில வரும். நீ செஞ்சு பாரு. கைத்தறி கட்டமை கொடுத்து செஞ்சு பாரு, செஞ்சு பாரு. உனக்கு சேலஞ்ச் பண்றேன் நான். 30,000 கட்ட மாசம் கொடுக்கிற 3,000 கொண்டு வந்து ஆசாரிய கையில கொடு. அடுத்த மாசம் 3 லட்சம் கையில வரும். செஞ்சு பாரு, செஞ்சு பாரு. நீ என்னைக்கு கை குறுகிறாயோ, என்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க மறுக்க ஊழியக்காரங்க ஏன் கொடுக்கணும், பாஸ்டர் ஏன் கொடுக்கணும், அவருக்கு ஏன் கொடுக்கணும். வசனத்தை நாள்படுத்துறவனுக்கு சும்மா கேட்கல. உன்னை வளர்ப்பது, உன்னை சத்தியத்தில் வளர்ப்பது, உன்னை ஆவியிலே வளர்ப்பது, உன்னை உலகத்திலே உன்னை ஆசீர்வாதமான ஆள மாற்றக்கூடிய பொறுப்பை, உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை கர்த்தர் என் கையில கொடுத்ததால்தான் இப்படி கத்தி பேசுறேன். வாழ்க்கை சாபத் பிடித்து வெளியே வரணும், பிசாசு பிடித்து வெளியே வரணும், தரித்திர வாழ்க்கையில வெளியே வரணும். அதுக்கு கர்த்தருக்கு வரும். நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். இவர் சும்மா நான் உங்கள்கிட்ட காணிக்க கேட்கல, உங்கள்கிட்ட தரிசனம் பார்க்கல. ஆமென் சொல்லுவோம். ஆனால் கொடுப்பது யார் கடமை? கொடுப்பது யார் கடமை? கலாத்தியர் 6:6 படி.
எடுத்து வாசி. நான் இந்த சேஜ் அதோட நிறுத்துறேன். அடுத்த வாரம் நான் பேசுறேன். 7 திருவசனத்தில். என்ன வசனத்தை? திருவசனம். என்ன வசனம்? இப்போ நீங்க கேக்குற வசனம் என்ன வசனம்? திருவசனத்தை உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு உபதேசிக்கப்படுகிற கேட்கிற திருவசனத்தை கேட்கிற உபதேசிக்கப்படுகிறவனுக்கு உபதேசிக்கிறவனுக்கு படிங்கப்பா வசனம் திரும்ப எல்லா இடத்துக்கும். கலாத்தியர் 6:6 மகா மேன்மையான சத்தியம் இது. இதுக்கு கீழ்ப்படிச்ச கர்த்தர் வாழ்க்கை வேற மாதிரி ஆகிடுவாரு. அல்லேலூயா. மேலும் திருவசனத்தில் எப்ப அது பேரு நீ கேட்கிற வார்த்தைக்கு பேர் தான் என்னது? என்ன வார்த்தை இது? திருவசனம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நிறைவின வார்த்தை. அல்லேலூயா. மகிமை நிறைவின வார்த்தை. இந்த திருவசனத்தை கர்த்தர் கேட்கும்படி, இந்த சத்திய வார்த்தையை கேட்கும்படி, இந்த கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு இங்க நின்று பேசுகிற இவனுக்கு ஊழியக்காரனுக்கு ஆசாரியனுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய பணிவிடையை செய்கிறவனுக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே நீ போயிட்டு இப்ப நீ துணி கடைக்கு போற. உனக்கு ஒரு துணி எடுத்தா யாருக்கு துணி எடுக்கணும்? நீ 1 கிலோ கறி வாங்கினா யாருக்கு வாங்கணும்? நீ டீ குடிச்சா யாருக்கு கொடுக்கணும்? டீ வாங்க வரணும். நல்லா புரிஞ்சு. எங்க வசனப்படி உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும். நீ சாப்பிட்டா யாரு சாப்பிடணும்? ஊழியக்காரன் சாப்பிடணும். ஆமென் சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. எனக்காக நீ சாப்பிடுறது எங்க ஊழியக்காரன் சாப்பிட்டாரா இல்லையா நினைச்சுக்கிறியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நினைச்சுக்கிறேன் எங்க ஊழியக்காரன் சாப்பிட்டா யார் சாப்பிடுறாங்க? யார் சாப்பிடுறாங்க? நினைச்சு நீ சாப்பிடுவது நான் சாப்பிடுகிற இந்த வேளையில் என் ஊழியக்காரன் புசித்துக் கொண்டிருப்பான். என் ஊழியக்காரன் சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. அது பாக்கியம். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். நீ ஊழியக்காரன் தான் நீ ரோட்ல நடந்து போற சாதாரண ஆளா பாத்துறாத. அப்படி பார்த்து பார்த்து பழகிட்டு அப்படி பார்த்து என்ன பண்ணிட்ட? பழகிட்ட. உனக்கு திரும்ப நான் போக முடியாது. உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கமா. நீ ஒரு வாய் சாப்பிட்டா அந்த ஊழியக்காரன் பார்த்து ஒரு வாய் என்ன பண்ணுவாங்க? கூட்டியா? சகல நன்மைகள் என்ன பண்ணுமா? பகிர்ந்து கொடுக்கணுமா? நான் ஒரு வாய் சாப்பிட்டா யார் ஒரு வாய் சாப்பிடணும்? ஊழியக்காரன் சாப்பிடணும். கொடுத்து பாரு. கத்திரிக்காய் கொடுக்கறது யாரு கொடுக்கறது? கத்திரிக்காய் கொடுக்கறது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் யாரு? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறவர் யாரு? 30 நாள் 31 நாள் 28 நாள் 29 நாள் உன்னை சுகமா வைக்கிறவர் யாரு? கர்த்தர் தானே வைக்கிறாரு. வருமானத்தை யார் கொடுக்கிறாரு? உங்களுக்கு கர்த்தர் தானே கொடுக்கிறாரு. வீண் செலவுக்கு யார் உங்க விலைக்கு பாதுகாக்கிறது? கர்த்தர். அப்ப கர்த்தருக்கு கொடுக்குறாங்க. ஆனா டாக்டருக்கு போனீங்கன்னா வயிறு வலி தலைவலி கால் வலின்னு போனா 2600 1800 என்ன நீ நல்லா ட்ரெஸ் பண்ண காதுல கவர் செயின் பார்த்தா 2400 2600 பில் போட்டுருவான். புரிஞ்சுக்கியா? காதல கழுத்துல எதுலாம் போயிட்டா 1200 1400 1600 சொல்லிடுவான். நீ காதல கம்பல் நல்லா பெரிய கம்பல் செயின் இதெல்லாம் போட்டு பண்ணா 2600 2800 பில் போட்டுருவான். அவனுக்கு கொடுத்துருவான். அந்த டேஸ் சொல்லையா ஒரே ஒரு 40 ரூபாய் குளுக்கோஸ் ஏற்றி உனக்கு 2400 பிடிங்க அமைச்சிடறானே. அவனுக்கு கொடுத்துடுற. யாருக்கு கொடுக்க மாட்டேன்? ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்து மாசத்துல 1ஆம் தேதி 100 ரூபாய் கொடுக்க முடியல. முன்னால 100 ரூபாய் கொடுக்க முடியல. ஆமென் சொல்லி பார்ப்போம். கர்த்தருடைய கிருபையில 2 ஆண்டுகள் முடித்து 3ஆம் ஆண்டு துவங்கி அற்புதமாய் கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் செய்யப்படி வைத்திருக்கிறார். அவர் நடத்துவார். அவர் முடியும். அவர் சபை அவருடைய ஜனங்களாம் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தருடைய ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா. திரும்ப சொல்றேன். உங்க ஊழியக்காரரை குறித்து தெளிவா புரிஞ்சுக்கோ. உன் காணிக்கைகளிலும் உன் தசம பாகத்திலும் பிரியப்படுகிறவன் விருப்பப்படுகிறவன் நான் அல்ல. உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் வளர்ச்சியையும் உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் சுகவாழ்வையும் விரும்புகிறவன். அல்லேலூயா. அதனால்தான் உங்களை கோபமா கண்டித்து வார்த்தை சொல்லி உங்களை வளர்க்க வேண்டியதே கர்த்தருக்கு கொடுத்த தலையாய பொறுப்பு. ஆமென்.
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை கர்த்தர் உடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை நான் திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கை இந்த எல்லையிலே அது பலிகி பெருகி ஆசீர்வதிக்கப்பட்டு அது உயர்ந்திருக்கிற வரை கர்த்தர் என்னை வைப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற வேவனோ கை பிரயாசத்தை சாப்பிடுவோம். உனக்கு வாக்கிய நன்மையும் இங்கே நிற்போம். மீதி அடுத்த வருவாங்க. கர்த்தர்